வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அன்பு நண்பன் சரவணன். இப்ப ராக்கெட் சயின்ஸ் அப்படிங்கிறது அசுர வளர்ச்சி அடைஞ்சு அதுக்கு மேலேயும் வளர்ந்துட்டு போயிட்டு இருக்குதுங்க. ஏன்னா, இப்ப நம்ம விண்வெளிக்கு அனுப்புற ராக்கெட்டு ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்ப ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் கோயம்புத்தூர்ல இருந்து ஈரோட்டுக்கு பேசஞ்சர்ஸ் ஏத்திட்டு போய் எப்படி திரும்பி அதே கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வருதோ, அதே மாதிரி இப்ப நம்ம விண்வெளிக்கு அனுப்புற ராக்கெட்டு இங்கிருந்து செயற்கைக்கோள் எடுத்துட்டு போய் விண்வெளியில எக்ஸாக்டா எங்க டிராப் பண்ணணுமோ டிராப் பண்ணிட்டு அது எங்கிருந்து கிளம்புச்சோ அதே இடத்துக்கு திரும்ப வந்துருச்சுங்க. இப்போ இந்த மாதிரியான வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறது எலான் மஸ்க். ஏகப்பட்ட கவர்மெண்ட்டுக்கு அவங்களோட செயற்கைக்கோளை அவரோட பர்சனல் ராக்கெட் மூலியமா எங்க போய் ஸ்டாப் பண்ணணுமோ அங்க கொண்டு போய் இறக்கி விட்டு அந்த ராக்கெட் எந்த ஒரு சேதமும் இல்லாம திரும்ப வந்துருச்சுங்க. வந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரியான ஒரு அசுர வளர்ச்சி நமக்கு எளிதில் கிடைக்கல. அதை நான் உங்களுக்கு எளிமையா புரிய வைக்கிறேன். ஸோ கான்ஃபிடென்ட்டா இருங்க. முதலா அமெரிக்கா தான் ராக்கெட்டை நிலாவுக்கு அனுப்பணுங்கிற முயற்சியில் ஈடுபடுறாங்க. அந்த முயற்சியின் அடிப்படையில 1958 வருஷம் ஆகஸ்ட் மாசம் ஒரு ராக்கெட்டை கண்டுபிடிச்சு அதுக்கு பயணியர் 0ன்னு பேர் வச்சு சாமியை கும்பிட்டு சாஸ்திர சடங்கெல்லாம் முடிச்சுட்டு நிலாவுக்கு அனுப்பணும்னு ஆசைப்பட்டு அனுப்புறாங்க. ஆனா என்ன சாமி குத்தாச்சுன்னு தெரியல, அந்த ராக்கெட் கிளம்பி 77 செகண்ட்ல வெடிச்சிருச்சு. என்ன காரணம்னு பாக்குறப்ப ஓவர் வெயிட், அவங்க யூஸ் பண்ண மெட்டலு, அது மட்டும் இல்லாம அதிகப்படியான எரிபொருளை ஏற்றி அனுப்பியிருக்கிறாங்க. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ராக்கெட் வெடிச்சதுக்கான, அதாவது 77 செகண்ட்ல வெடிச்சதுக்கான முதல் காரணமா இருந்துச்சு. அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்த மாசமே செப்டம்பர் மாசம் அமெரிக்கா மட்டும் ஈடுபாட்டில் இல்ல, ரஷ்யாவும் அப்ப முயற்சியில் இருந்தாங்க. ரஷ்யாவும் ஒரு ராக்கெட்டை கண்டுபிடிச்சு அதை நிலாவுக்கு அனுப்பணுங்கிற ஆசையில மேல அனுப்புறாங்க. அனுப்புனதுக்கு அப்புறம் அது வைப்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தியாகி வைப்ரேஷன் காரணமா 92 செகண்ட்ல அதுவும் வெடிச்சு போச்சு. இந்த ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த ராக்கெட் அனுப்புற முயற்சியில 2 பேத்துக்கும் அதிபயங்கரமான சண்டை. இப்ப 2 பேர் அனுப்புன முதல் ராக்கெட் ஃபெயிலியர் ஆகி போச்சு. 2வது ராக்கெட்டை அமெரிக்கா அனுப்புது, அதுவும் நடுவானத்திலேயே என்ஜின் ஃபெயிலியர். 2வது ராக்கெட்டை ரஷ்யா அனுப்புறாங்க, அதுவும் நடுவானத்திலேயே என்ஜின் ஃபெயிலியர். மறுபடியும் தொடர்ந்து 3வது ராக்கெட்டை அமெரிக்கா அனுப்புறாங்க, அது டெக்னிக்கல் ப்ராப்ளம். மறுபடியும் 3வது ராக்கெட்டை ரஷ்யா அனுப்புறாங்க, அதுவும் டெக்னிக்கல் ப்ராப்ளம். சோ இத்தனை பிரச்சனையை தாண்டினதுக்கு அப்புறம் R&Dல இறங்குறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப ஓவர் வெயிட்டா, ஓவர் வெயிட்டுக்கு அந்த ராக்கெட்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் கழட்டி வச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம வைப்ரேஷன் அதிகமா இருக்கிறதுனால ஆன்டி வைப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க. ரேடியோ டெக்னாலஜி அப்கிரேட் பண்றாங்க. அதே மீதியும் பண்றாங்க. அப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இந்த ராக்கெட்டு மேல போகாததுக்கு முக்கியமான காரணங்களே, மேல போக போக காற்றின் அழுத்தம் ரொம்ப அதிகமா இருக்குது, காற்றோட டென்சிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. அது மட்டும் இல்ல, பூமியோட புவியீர்ப்பு சக்தி. இப்ப ராக்கெட் மேல என்னதான் மேல போக போக இந்த பூமியோட புவியீர்ப்பு சக்தி அதை அந்த அளவுக்கு கீழே இழுக்குது. இந்த பிரச்சனையினாலதான் ராக்கெட் மேல போகிறப்பவே அதோட ஸ்பீடப் பண்றப்ப அந்த என்ஜின் பெஸ்ட் ஆகி கீழே வந்ததுக்கான முக்கிய காரணமே இந்த பூமியோட புவியீர்ப்பு சக்தி தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க, நம்ம அனுப்புற ராக்கெட்டுக்கு வேகம் பத்தல, நம்மளோட என்ஜினை இன்னும் பூஸ்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராவிட்டியோட ப்ராப்ளத்தை, இந்த புவியீர்ப்பு சக்தியை சமாளிக்கிறதுக்கு விடுபடு வேகத்தை உருவாக்குறாங்க. அதாவது எஸ்கேப் வெலாசிட்டி. உங்களுக்கு ஒரு உதாரணத்தோட சொல்றேன். இப்போ ஒரு முதல் பாலை நீங்க மெல்லமா மேல தூக்கி போடுறீங்க, மெதுவா போடுறீங்க. அது மெதுவா மேல போக 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 அப்படியே ஸ்லோவாயிருது. ஆனா கீழே வர்றப்ப அதை விட வேகமா எந்த வேகத்துல அனுப்புனீங்களோ அதே வேகத்துல கீழே வருது. இரண்டாவது உதாரணம் இப்போ அதே பால தோனி அடிக்கிறாரு. தோனி அடிக்கிற வேகத்துக்கு ரொம்ப தூரம் மேல போகுது. மேல போக 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 அதோட ஸ்பீடு கம்மியாகி எந்த ஸ்பீட்ல மேல போச்சோ அதை விட டபுள் மடங்கா கீழே ஸ்பீடு வருது. இதுவே 3வது பால். நீங்க ஒரு சூப்பர்மேன் அடிக்கிறாரு. இப்ப பந்து 100 கிலோமீட்டருக்கு மேல போயிருச்சு. அதாவது கிராவிட்டியில இருந்து தப்பிச்சு விண்வெளிக்கே போயிருச்சு. அந்த இடத்துல கிராவிட்டி பவர் ரொம்ப கம்மியா இருக்கும். சோ அதுக்கப்புறம் இப்ப நம்ம ஒரு எஸ்கேப் வெலாசிட்டி, அதாவது விண்வெளிக்கு போயிட்டோம்னா நம்மளோட கிராவிட்டி, அங்கேயும் கிராவிட்டி இருக்கும், அங்கேயும் புவியீர்ப்பு சக்தி இருக்கும். கிட்டத்தட்ட பூமியிலிருந்து 15 லட்சம் கிலோமீட்டருக்கு பூமியோட புவியீர்ப்பு சக்தி இருக்குதுங்க. அதாவது ராக்கெட் அப்படிங்கிறது எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஸ்டார்ட் ஆகணும்னா பர் செகண்டுக்கு 12 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனாதான் ராக்கெட்னால இந்த கிராவிட்டி பவரை மீறி போக முடியும் அப்படின்னு முடிவு பண்ணி ரஷ்யா மூணு ராக்கெட்டை பஸ்ட் பண்ணிட்டு 4வது ராக்கெட்டை அனுப்புறாங்க. அது கிராவிட்டியை தாண்டி போயிருச்சு. கிராவிட்டியில இருந்து புவியீர்ப்பு சக்தியிலிருந்து தப்பிச்சிருச்சு. இவங்க இந்த ராக்கெட்டை கண்டுபிடிச்சதுக்கான முக்கிய காரணம் எதுக்காகனா, நிலாவுல போய் இடிச்சு மோதணும், நிலாவுல போய் இடிச்சு மோதுனா நம்ம வெற்றி ஆயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்புறாங்க.
என்னதான் கிராவிட்டில இருந்து தப்பிச்சாலும் அவங்க சமாளிச்ச அடுத்த பிரச்சனை என்னன்னா, இவங்க அனுப்புற ராக்கெட் இருக்கு இல்லைங்களா, இவங்க அனுப்புனது வந்து நிலாவுக்கு அனுப்புனாங்க. ஆனா என்ன சம்மந்தம் தெரியல, என்ன கணக்கு தப்பாச்சுன்னு தெரியல, இவங்க அனுப்புன ராக்கெட் நிலாவுல போய் மோதாம ஒரு 6000 கிலோமீட்டர் தள்ளி சூரிய குடும்பத்துக்குள்ள போயிட்டு சூரியனை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதை தொடர்ந்து அமெரிக்காவும் தனது 4வது ராக்கெட்டை அனுப்புறாங்க. அதுவும் கிராவிட்டியை தாண்டி போயிருச்சு. அதாவது புவியீர்ப்பு சக்தியை மீறி விண்வெளிக்கு போயிருச்சு. அது ரஷ்யா அனுப்புனதாவது 6000 கிலோமீட்டர் தான் தள்ளி போச்சு. ஆனா நம்ம ஆளுக்கு அனுப்புனது, அமெரிக்காக்காரனுக்கு அனுப்புனது 60,000 கிலோமீட்டர் தள்ளி போயிருச்சு நிலாவில் இருந்து. என்னடா கணக்கு தப்பாயிட்டே இருக்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு பாக்குறப்ப, இவங்க இங்கிருந்து அனுப்புறாங்க இல்லையா ரேடியோ சிக்னல், இங்கிருந்து அனுப்புற ரேடியோ சிக்னல் லேட்டா தான் போய் அங்க ரீச் ஆகிருக்குது அங்க இருக்கிற ராக்கெட்டுக்கு. அப்ப வந்து இப்ப இருக்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா என்ஜின் ஆஃப் ஆகிற மாதிரி ஒரு செயல்பாடு அப்ப கிடையாது. இங்கிருந்து தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும் ராக்கெட்டை. இந்த மாதிரி சிக்னல் லாஸ்ட் ஆகுதுன்னு அந்த சிக்னல் லாஸ்டையும் கண்டுபிடிக்கிறாங்க. சிக்னல் எப்படி சரி செய்யலாம் அதுக்கும் கண்டுபிடிக்கிறாங்க. 2 நாட்டுக்கு போட்டிங்க. எப்படின்னா இந்த பிரச்சனையெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு இல்லைங்களா. ஸோ 2 நாடுகளுமே மனுஷங்களை அனுப்பணும், ராக்கெட்டை வச்சு மனுஷங்கள் நிலாவுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில ஈடுபடுறாங்க. அந்த ஈடுபாட்டுல ஆரம்ப காலத்துல ஜெயிச்சது ரஷ்யா தான். எப்படின்னா 1960ல ரஷ்யா அனுப்புன லூனார் 3 அப்படிங்கிறது நம்ம பார்க்கவே முடியாத நிலாவோட மறுபக்கத்தை போட்டோ எடுத்து அனுப்புது. அது மட்டும் இல்லாம 1961ல மனுஷங்க அனுப்புறதுக்கு முன்னாடி 2 நாய்களை ரஷ்யாக்காரங்க அனுப்புறாங்க. அனுப்பி அதுவும் விண்வெளிக்கு போயிட்டு விண்வெளியிலிருந்து திரும்பி உயிரோட திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. கடைசியா ரஷ்யாக்காரங்க முதல் மனிதனை விண்வெளிக்கு அனுப்புறாங்க. அவர் பேரு யூரி காகரின். அவர் பண்ண சம்பவம் என்னன்னா, அவரு பூமியை ஒரு தடவை ராக்கெட்ல சுத்தி வந்து உயிரோட திரும்ப வந்துட்டாரு. நீங்க நினைக்கலாம் முருகன் தானே பூமியை சுத்தி வந்தாரு அப்படின்னு நினைக்கலாம். அது மெய்ஞானம், அது வேற டிபார்ட்மெண்ட். இந்த விஞ்ஞானம் அப்படிங்கிறது வந்து ரஷ்யா வந்து இத்தனை பிரச்சனையை தாண்டி ஒரு மனிதனை விண்வெளிக்கு அனுப்பி அந்த யூரி காகரின் அப்படிங்கிறவரு பூமியை ஒரு தடவை சுத்தி உயிரோட திரும்ப வந்துட்டாரு. அமெரிக்கானால தாங்கிக்கவே முடியலீங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அவங்க முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யாவுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அமெரிக்கா மெர்குரி ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. 1962ல ஃபர்ஸ்ட் ஆலன் அப்படிங்கிறவரை ஸ்பேஸுக்கு அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் 1962ல சேட்டன் அப்படிங்கிறது, அதாவது ஒரு வினாடிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்துல போடக்கூடிய ஒரு ராக்கெட் என்ஜினை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டைம்ல ரஷ்யா முயற்சி பண்ணிருந்த தொடர் 3 தோல்விகளை சந்திக்குது. கடைசியா 1969ஆம் ஆண்டு நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவுல காலடி எடுத்து வச்சுட்டாரு. இன்னைக்கு ராக்கெட் சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு மினி பஸ் போல செயல்படுறதுக்கு காரணமே இத்தனை ஒரு போட்டியும் இத்தனை ஒரு ஆர்வமும் தாங்க. இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.